சாய்ராம், என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கும் கவலைகள் வெளிப்பட முடியாமல், யார்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியாமல் நீ தவிச்சிட்டு இருக்க விஷயம் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியுது. எதுவுமே என்னுடைய பிள்ளைக்கு தவறாக நடக்கணும் அப்படிங்கிற ஒன்றை நான் நினைக்கவும் இல்லை. ஆனால் எப்பயும் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது நீங்கள் போய் வெளியில் போய் ஒரு நபர்கிட்ட சொல்லி அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஆறுதல்னால கிடைக்கிறது கிடையாது. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே அமைச்சிக்கிறது தான் நிம்மதி அப்படிங்கிற ஒன்று. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நிமிஷம் உங்களுக்கு நான் நிம்மதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சில நேரத்தில் அந்த நிம்மதியையே தூக்கி போடுற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. என்ன சாய் சொல்கிறீங்க, நீங்கள் நிம்மதி கொடுத்து நான் தூக்கி போட்டேனா அப்படின்னு நீ கேட்கலாம். ஆமாம், வாழ்க்கைங்கிறது ஒரு சின்னது அப்படின்னு நினைக்கிறீங்க, கிடையாது. ஒரு கவலையான நாள் வந்துச்சு அப்படின்னா அந்த நாளை கழிக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் ஓடுறீங்க, என்னென்ன விஷயம் செய்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள். வாழ்க்கையில் நிறைய விஷயம் நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. அந்த நேரத்தில் ஒன்று தான் உங்கள் மனசில் எப்பயுமே தோன்றுறது, இவ்வளோ விஷயமெல்லாம் செய்கிறோம், ஓடுறோம், உழைக்கிறோம், ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சி நீ கவலைப்படுறது உண்டு தானே. அந்த மாதிரி யோசிக்காமல் தனக்கான கடமையை தெய்வம் கொடுத்துருக்கு, அதை செய்வோம். நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்வோம், அதை கொடுக்க வேண்டிய நல்ல விஷயத்தை கொடுக்கும்னு நம்பிக்கையோடு இருங்க. அப்படி நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கவலை இருக்காது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இது நான் செஞ்சேனே ஆனால் இது நடக்கலையே, இது ஒன்று செஞ்சேனே அது நடக்கலையேன்னு ஒவ்வொரு விஷயமா போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தீங்க. வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒருபோதும் நிம்மதிங்கிறது இல்லாமல் சந்தோஷம்னு இல்லாமல் போயிடும். குழம்பி தவிக்கிறதோட மனசில் அமைதியோடு இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் நிம்மதியாகவே இருக்கும். சில சமயத்தில் உங்களுக்கு தோணுதில்ல, இது என்ன வாழ்க்கையா, இதெல்லாம் வாழ்க்கையா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கும்னு நினச்சோமே, ஆனால் எந்த அற்புதமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் தோணுதில்ல. எல்லாமே மனுஷனாக பிறந்தா 1000 விஷயம் தோணதான் செய்யும். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து போகிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி செய்யணும். பல பேர் உன்னை பார்த்து கேட்குறாங்கல்ல, என்ன செய்கிற, என்ன விஷயம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு. அப்போ நீ என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் எதுக்குமே என்னால் பதில் சொல்லவே முடியல. எல்லாரும் என்னை கேட்குறாங்க, ஆனால் என்னால் ஒன்றுத்துக்கு கூட பதில் சொல்ல முடியல. போன வருஷம் எப்படி எனக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் என் வாழ்க்கை இருக்குது. ஒன்றும் வித்தியாசமாக எதுவுமே என் வாழ்க்கையில் மாறலை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ஆரம்ப காலகட்டத்திலலாம் வாழ்க்கை மாறிடும்னு எடுத்து வச்சேன்னா இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக புரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையில் எதுவும் மாறலை, கஷ்டம்தான் வருது அப்படிங்கிறத நீன்ட்ட சொல்கிறேன். அம்மா, கஷ்டப்படாத, சந்தோஷமாக இரு. நீ தேடுறதும் நீ எதுக்காக ஓடி ஓடி உழைக்கிறியோ அது எல்லாம் காலப்போக்கில் நீ எவ்வளோ அளவுக்கு உழைக்கிறியோ அதை விடவே அதிகமாகவே உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீ சோர்ந்து போய் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலோடு இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உழைக்கிறத விடவே அற்புதமாகவும் அதிசயமாகவும் நிறைய நல்ல விஷயம் கிடைக்கும். இப்போ உனக்கு கிடைக்காததெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் மிகப்பெரிய அளவில் உனக்கு கிடைக்கும். இன்றைக்கி உன்னை பார்த்து நிறைய பேர் உன்னுடைய நிலைமையை பார்த்து உன்னை கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம், இதுதான் உன் வாழ்க்கையா, அதுதான் உன் வாழ்க்கையா அப்படின்னு பேசலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கும், இன்றைக்கி பேசுகிறவங்கெல்லாம் எப்பயுமே எந்த நிமிஷமுமே உன் கூட வரப்போகிறதில்ல. உன் வாழ்க்கைக்காக நீ உழைக்கிற, நீ ஜெயிக்க போகிற. புரிஞ்சிச்சா? இவன் என்ன திட்டுறான், இவன் என்னுடைய வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைக்கிறான், இவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத விட உனக்காக நீ வாழ்ந்து பார், நிச்சயமாக நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒருத்தவன் எப்பயுமே ஒரு நபர் வச்சுக்கோ, ஏன்
அவன் உன்னை குறை சொல்ல அப்படின்னு ஆரம்பிச்சிட்டானா அவன் என்னைக்குமே உனக்கு குறைய பேசிக்கிட்டு குறைய எப்பயுமே குறைய பார்த்துக்கிட்டு இப்படியே தான் இருப்பான். அதனால ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, குறைய யார் உங்ககிட்ட நீ இந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இருக்கன்னு குறை பேசிகிட்டே இருக்காங்களோ, தயவு செஞ்சு சொல்கிறேன், குறை யார் பேசுகிறாங்களோ அவங்கள நம்பாதீங்க. அவங்க கிட்ட போய் நின்று பேசணும்னு நினைக்காதீங்க. அவங்கெல்லாம் என்றைக்கும் திருந்த மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, எந்த விஷயம் செய்யலாம் எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்க சொல்லி கொடுத்து வாழ்கிற நாளெல்லாம் போச்சு. உன்னுடைய வாழ்க்கையில் நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு ஆயிட்ட. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னா பாரு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்க உன் வாழ்க்கை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. ஆனால் எல்லாருக்கும் நீ பாடத்தை சொல்லி கொடுக்குற அளவுக்கு நிறைய பாடத்தை உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட. எல்லாரும் என்றைக்கும் உன் கூட இருக்க போகிறதில்ல. உன்னுடைய வாழ்க்கை முழுக்க நீ மட்டும்தான் உன் கூட இருக்க போகிற. உனக்கு தெரியுமா? அது மட்டும் என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் இப்போ சொல்கிற இந்த விஷயத்த மட்டும் என்றைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று தான், இன்றைக்கி உனக்காக ஒரு விஷயத்த செஞ்சு தரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாளைக்கு அதை செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எனக்கு வேலை இருக்குது, எனக்கும் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் உனக்கு என்ன வேலையோ அது மேலே நீ கவனமாக இருந்த செய். மற்றவங்களை நம்பி எந்த பொறுப்பையும் எந்த விஷயத்தையும் யார் கையிலையும் ஒப்படைக்காத. அப்படி ஒப்படைச்சி வாழ்க்கையை நீ மட்டும் மற்றவங்க கையில் கொடுத்தனா ஏமாந்து போகிறது நீ தான். உன்னை யாராலும் தூக்கி நிறுத்த முடியாது. இங்கு ஏமாத்துறவங்க என்னைக்கும் ஏமாற்றுவாங்க. வாழ்க்கையில் நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், என்றைக்கும் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா முதல்ல நீ உன்னை நம்பு. நீ செய்யக்கூடிய தொழிலை நம்பு. அதுக்கு பிறகு தெய்வத்தை நம்பு. புரிஞ்சிச்சா? எல்லாத்தையும் விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அவனை நம்பின என்னை கையை விட்டுட்டான், இவளை நம்பின கையை விட்டுட்டா, தோழின்னு நினச்சேன் கையை விட்டுட்டாங்க இப்படின்னு ஒவ்வொன்றையும் பேசிக்கிட்டே தான் இருக்க. பேசுனதெல்லாம் போதும். சிரித்து சந்தோஷமாக மன திருப்தியோட வாழ வேண்டிய நாள் வந்துட்டு கூடிய சீக்கிரமாக உன்னால் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. அந்த நல்லதை நடத்தி அதை இன்பமாக உனக்கு எனக்கு நீங்கள் இவ்வளோ செஞ்சிட்டீங்க அவ்வளோ செஞ்சிட்டீங்கன்னு மற்றவங்களே சொல்லி பெருமைப்படுற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். இப்போ இருக்கிற கஷ்டம் உன் வாழ்க்கை முழுக்க இருக்காது, நல்லதும் கூட இருக்கும். இந்த சாய் உனக்கு முன்னும் பின்னும் இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அற்புதத்துக்கு மேலே அற்புதத்தை செஞ்சு கொடுத்து உன்னை திருப்தியாக வாழ வைப்பேன். இதை நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, நான் சொல்கிறது என்றைக்கும் பழிக்கும். எல்லா நாளும் உன் கூட தானே இருக்கேன், உன் கூட தானே நான் இருக்க போகிறேன். அப்புறம் என்ன பயம்? யாரை நினச்சும் பயப்படாத. தெய்வம் இருக்கும்போது உன்னை யாரும் எப்பயும் எதுவும் செய்ய முடியாது. நம்பிக்கையோடு இருங்க, எல்லாமே நல்லது மட்டுமே நடக்கும். தெய்வம் கூட இருக்கும்போது யாரும் உன்னை அசைக்க முடியாது. எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.